நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் உணர்வுகளோடு உறவாடும் வியூகம் தொலைக்காட்சியின் முற்றத்து மல்லிகை சிறப்பு நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நண்பர்களே, இன்றைய முற்றத்து மல்லிகை சிறப்பு நிகழ்ச்சி வளரும் பயிரை முளையிலே தெரியும் என்று சொல்வார்கள். எமது பிராந்தியத்திலே இளம் கண்டுபிடிப்பு துறையிலே புத்தாக்கம் துறையிலே பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருக்கின்ற ஒரு இளம் சாதனையாளர் மாணவர். குறிப்பாக இந்தோனேசியாவிலே அண்மையிலே நடைபெற்ற சர்வதேச இளம் கண்டுபிடிப்பாளர்கள் போட்டியிலே இலங்கை சார்பாக கலந்து கொண்டு கிழக்கு மாகாணத்துக்கும் தாய் நாட்டுக்கும் கிழக்கு மாகாணத்துக்கும் கல்முனை பிராந்தியத்திற்கும் பெருமையும் பெருமிதமும் தேடி தந்திருக்கின்ற கல்முனை சாகிரா தேசிய பாடசாலையின் மாணவன், அதுபோல சாய்ந்தமருது மண்ணின் மைந்தன் AMM சௌஃபாத் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு உணர்வுகளை தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இன்றைய முற்றத்து மல்லிகை நிகழ்ச்சியிலே எமது விசேட கலையத்துக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். எனவே நண்பர்களே, உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய அவருக்கான உங்களுடைய வாழ்த்துக்கள், அதுபோல இன்றும் நண்பர்களுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பை தருகின்றோம். சௌஃபாத் அவர்களுக்கு நீங்கள் உங்களது குரல் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அழைக்க வேண்டிய எமது தொலைபேசி இலக்கம் வழமையானது 0673697691. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கத்தை உங்களுக்காக தருகின்றேன். 0673697691 என்பதுதான் எமது வளமையான தொலைபேசி இலக்கம். குறிப்பாக எமது பிராந்தியத்துக்கு பெருமை தேடி தந்திருக்கின்ற இளம் சாதனை மாணவர் சௌஃபாத் அவர்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கின்றார். முற்றத்து மல்லிகையாக நறுமணம் வீசுகின்றார். இந்த நிகழ்ச்சியை அதிகம் உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கும் பகருங்கள். இது மற்றவர்களுக்கும் சென்றடைவதற்கு நீங்கள் செய்கின்ற ஒரே ஒரு வழி அது. அஸ்ஸலாமு அலைக்கும் சௌஃபாத். எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? மிக சந்தோஷமாக இருக்கிறது. அண்மையிலே இந்தோனேசியா சென்று எமது தாய் நாட்டுக்கும் முழு பிராந்தியத்துக்குமே பெருமை தேடி தந்திருக்கின்றீர்கள். குறிப்பாக ஏற்கனவே உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் இருக்கிறது. இருந்த போதும் புதிய நண்பர்களுக்காக உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சௌஃபாத். நான் அப்துல் மஜீத் முகமது சௌஃபாத். எனது வீட்டில் மொத்தம் 6 பேர், 3 சகோதரர்கள் உள்ளனர். எனது தந்தை வியாபாரத்துறையில். எனது கல்வியை தரம் 1 தொடக்கம் 5 வரை சாய்ந்தமருது GMS பாடசாலையிலும், தரம் 6 தொடக்கம் 8 வரை சாய்ந்தமருது அகிலால் வித்தியாலயத்திலும், 9 தொடக்கம் உயர்தரம் வரை கல்முனை சாகிரா தேசிய கல்லூரியும் படித்துக்கொண்டேன். சரி சௌஃபாத், இந்த ஆர்வம், இந்த புத்தாக்கம் தொடர்பாக, இந்த இளம் கண்டுபிடிப்பு தொடர்பாக உங்களுக்கு இப்படியான ஆர்வம் எவ்வாறு ஏற்பட்டது? இது தொடர்பாக எமது நண்பர்களுக்கு சொல்லுங்கள். நான் சிறு வயதில் புத்தாக்கத்துறையில் சிறிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுண்டு. அந்த வகையில் நான் படிக்கிற நேரம் தவிர ஃப்ரீ ஆகிற டைமில் இந்த ஊரில் உள்ள அந்த பழைய இரும்புகள் விற்கிற அந்த கடைகளுக்கு செல்வதுண்டு. அங்கு சென்று ஏதாவது பொருட்களை எடுத்துகிட்டு வந்து ஏதாவது செய்யலாமா என்பதை பார்த்துவிட்டு சிறிய பொருட்களை செய்வதுண்டு. அந்த வகையில் நான் உயர்தரத்துக்காக தரம் 9க்காக கல்முனை சாகிரா தேசிய கல்லூரிக்கு சென்றபோது அங்கு நிறைய ஒரு சப்போர்ட் ஒன்று கிடைத்ததால் நான் ஒரு பெரிய இயந்திரங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டு. சரி, குறிப்பாக நீங்கள் ஆரம்பத்திலே முதலாக கன்னி முயற்சியாக நீங்கள் கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்பு எது? உங்களுடைய சிறிய வயதில் மோட்டார் அதுகளை வைத்து சிறிய கார்கள் அது உருவாக்குவேன். அடுத்ததாக நான் பெரிதாக முதலாக உருவாக்கிய இயந்திரம் என்றால் கைகளை பாவித்து நாம் அரிக்கும். அந்த கையை பாவித்து அரிக்காமல் குறைந்த நேரத்தில் கூடுதலான மாவை எவ்வாறு அரிக்கலாம், செலவு இல்லாமல் எவ்வாறு அரிக்கலாம்ங்கிற ஒரு எண்ணக்கருவுக்கு அமைய குறைந்த மின் சக்தியில் கூடுதலான மாவை அரைக்கிற இயந்திரத்தை உருவாக்கினேன் முதலாக. குறிப்பாக இலங்கை ரூபவாயினி கூட்டுத்தாபனத்தோடு இணைந்து இனோவா மைண்ட்ஸ் என்னும் போட்டியிலே நீங்கள் கலந்து கொண்டீர்கள். அதுதான் உங்களுடைய தேசிய ரீதியிலே சௌஃபாத் என்கின்ற ஒரு ஆளுமை, ஒரு அடையாளம் இருப்பதற்கு அடையாளப்படுத்திய ஒரு விடயம். சரி, அந்த இனோவா மைண்ட்ஸ் போட்டியிலே கலந்து கொண்ட அந்த அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள். இனோவா மைண்ட்ஸ் 2014 என்ற அந்த போட்டியில் இலங்கை விஞ்ஞான தொழில்நுட்ப ஆராய்ச்சி அமைச்சின் கீழ் இயங்கும் இலங்கை புத்தாக்குனர் ஆணைக்குழு மற்றும் ரூபவாயினி இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தது. இந்த நிகழ்ச்சியில் இலங்கையில் உள்ள பாடசாலை மாணவர்கள்
அனைவரையும் இந்த போட்டிக்கு பங்கு பெற்றுமாறு அவர்கள் விண்ணப்பங்களை பல பாடசாலைக்கு அனுப்பியிருந்தார்கள். அந்த வகையில் பல பாடசாலைகளிலிருந்து விண்ணப்பங்கள் அவர்களுக்கு கிடைத்ததாம். 200க்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரிகளிலிருந்து அவர்கள் முதல் 21 மாணவர்களை அவர்கள் இனோவா மைன்ஸ் 2017 என்ற போட்டிக்கு தெரிவு செய்தனர். அந்த 21 மாணவர்களில் கல்முனை ஜாயிரா தேசிய கல்லூரியிலிருந்து 2 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். 2 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அதில் நீங்களும் ஒருவர். நானும் ஒருவர். அதோடு அஜாத் என்கின்ற மாணவரும் உங்களோடு சேர்ந்து இணைந்திருந்தார். குறிப்பாக இந்த இந்தோனேசியா பயணம் இது உண்மையிலே உங்களது வாழ்க்கையில் ஒரு மைல்கல். குறிப்பாக இந்த தங்கப்பதக்கம் என்ற அனுபவங்கள், குறிப்பாக அங்கே என்ன உங்களுடைய அந்த புத்தாக்கத்தை வெளிப்படுத்தினீர்கள்? இந்தோனேசியா சென்ற அந்த பயண அனுபவங்கள் பற்றியும் அங்கே உங்களுக்கு கிடைத்த அந்த தங்கப்பதக்க நிகழ்வு என்பது உண்மையிலே இப்போது எனது கரங்களிலே AMM சௌஃபாத் அவர்களுக்கு கிடைத்த தங்கப்பதக்கம் இருக்கிறது. குறிப்பாக இளம் மாணவராக, சாதனை மாணவராக, குறிப்பாக சௌஃபாத் உங்களுக்கு எத்தனை வயது? 18 வயது. இந்த 18 வயதிற்குள் குறிப்பாக சர்வதேச ரீதியிலே ஒரு புகழ் பூத்த ஒரு மனிதராக அடையாளப்படுத்தி இருக்கின்றார் தன்னை சௌஃபாத். குறிப்பாக தாய் நாட்டுக்கும் கிழக்கு மாகாணத்துக்கும் குறிப்பாக கல்முனை பிராந்தியத்துக்கும் தனது பெருமிதத்தை முழு நாட்டுக்கும் தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். குறிப்பாக இந்த தங்க பதக்கத்தை நீங்கள் அணிந்திருப்பது மிக பொருத்தமானது என நினைக்கின்றேன் சௌஃபாத். சரி சௌஃபாத் அவர்கள், குறிப்பாக சௌஃபாத் அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய கருத்துக்கள், அதுபோல உங்களுடைய ஆலோசனைகள். குறிப்பாக ஒரு நடுத்தர குடும்பத்திலே பிறந்தவர் தான் சௌஃபாத். இருந்தபோதும் தன்னுடைய அயராத முயற்சியால் சாதிக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த வேட்கையோடு இப்போது ஒரு சாதனை மாணவராக, தான் படித்து கொண்டிருக்கின்ற காலத்திலேயே ஒரு சாதனை மாணவராக எம்மோடு இப்போது மிளிர்ந்து கொண்டிருக்கின்றார் சௌஃபாத். எனவே சௌஃபாத்துக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள், கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதுபோல இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் சென்றடைய செய்யுங்கள். குறிப்பாக நிறைய மாணவர்கள் இப்போது முகநூலிலே இருக்கின்றார்கள், இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், அதாவது அவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இந்த நிகழ்ச்சி அமையும். எனவே இந்த நிகழ்ச்சியை உங்களது பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் பிள்ளைகளை பார்க்குமாறு நீங்கள் அதிகம் பகிருங்கள். அவர்களுக்கும் இது தொடர்பான ஒரு மோட்டிவேட் உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கு எமது வியூகம் தொலைக்காட்சியின் கலையக தொலைபேசி இலக்கம் 067697691 என்ற எமது கலையக தொலைபேசி இலக்கத்தையும் தருகின்றோம். எனவே அழைப்புகளை இன்னும் 5 நிமிடங்களுக்கு பிறகு நீங்கள் அழைக்கின்ற போது சௌஃபாத் அவர்களுக்கு உங்களது குரல் வாயிலாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள முடியும். சரி சௌஃபாத், இந்த இந்தோனேசியா சென்ற அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள். இனோவா மைன்ஸ் 2017 என்ற போட்டியில் இறுதி சுற்று வரை சென்ற 7 மாணவர்களை அவர்கள் சர்வதேச மட்ட போட்டிக்காக தெரிவு செய்தார்கள். அந்த வகையில் கடந்த செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி தொடக்கம் 26ஆம் தேதி வரை இந்தோனேசியாவின் ஜகார்த்தா மாநிலத்தில் உள்ள மேற்கு புவானா என்ற பல்கலைக்கழகத்தில் 13க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கு பற்றி மற்றும் 1500க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்பாளர்கள் கலந்து கொண்டு அதில் 350 பாடசாலை ரீதியான கண்டுபிடிப்பாளர்கள் கலந்து கொண்டனர். அந்த போட்டியில் அவர்கள் பல கண்டுபிடிப்பாளர் வந்திருந்தார்கள். அவர்களை தனித்தனியாக அழைத்து புள்ளிகளை இட்டார்கள். அந்த வகையில் அவர்கள் அதிகூடிய புள்ளிகளை பெற்ற இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கு தங்கப்பதக்கத்தையும், 2வது அதிகூடிய புள்ளிகளை பெற்ற கண்டுபிடிப்பாளர்களுக்கு வெள்ளிப்பதக்கம், அடுத்ததாக வெண்கலப் பதக்கம் மற்றும் பங்கு பற்றியக்கூடிய சான்றிதழ் என்பவற்றை வழங்கினார்கள். குறிப்பாக மொத்தம் எத்தனை மாணவர்கள் அங்கே பங்கு கொண்டார்கள் சௌஃபாத்? பாடசாலை ரீதியான மாணவர்கள் என்றால் 350 மாணவர்கள் அங்கே கலந்து கொண்டார்கள். குறிப்பாக சர்வதேச ரீதியில் இருக்கின்ற அனைத்து நாடுகளிலும் இருந்து மாணவர்கள் வருகை தந்தார். 13க்கும் மேற்பட்ட நாடுகள். தெற்காசிய நாடுகளில் இருந்து வருகை தந்தார்களா அல்லது ஐரோப்பிய நாடுகளிலும் இருந்து வருகை தந்தார்கள்? தெற்காசிய நாடுகளுக்கு மத்தியிலான போட்டி தான் இது. சரி, பல அனுபவங்கள் கிடைத்திருக்கும். அங்கே நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு கண்டுபிடிப்போடு சென்றிருப்பீர்கள். இதர மாணவர்கள் வேறு சில கண்டுபிடிப்புகளோடு வந்திருப்பார்கள். குறிப்பாக உங்களுடைய அந்த புத்தாக்கம், உங்களுடைய அந்த கண்டுபிடிப்பு அந்த நடுவர்களை கவர்வதற்கான காரணம் என்னவாக இருந்தது? எமது நாடு தற்போது விவசாய நாடு என்று பல நாடுகளுக்கு தெரியும். அந்த வகையில் நானும் உருவாக்கியுள்ள இந்த இயந்திரம் விவசாயம் சம்பந்தமான ஒன்றாக இருப்பதனால் அவர்கள் எனது நாட்டுக்குரிய
ஒரு பயன்பாட்டுக்குரிய புத்தாக்கத்தை நான் உருவாக்கியுள்ளதாகவும் மற்ற நாட்டு கண்டுபிடிப்பாளர்கள் பல துறைகளில் அவர்கள் கண்டுபிடிப்புகளை எடுத்து வந்திருந்தனர். உணவுத்துறை மற்றும் மருத்துவம் மற்றும் பாதுகாப்பு என பல்வேறு பிரிவுகளில் பல நாடுகளிலிருந்து இளம் கண்டுபிடிப்பாளர்கள் அவர்கள் புத்தாக்கங்களை கொண்டு வந்திருந்தனர். அந்த வகையில் அவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களுடைய புத்தாக்கங்கள் பற்றி அறிவதன் ஊடாக இனி அந்த துறையிலும் பல கண்டுபிடிப்புகளை உருவாக்கலாம் என்ற ஒரு எண்ணக்கரு தோன்றியது. குறிப்பாக உங்களுடைய இந்த கண்டுபிடிப்புகள் பற்றி நடுவர்கள் எவ்வாறான கருத்துக்களை தெரிவித்தார்கள்? அங்கு நடுவர்கள் தற்காலத்தில் நாம் பாவிப்போம் எண்ணெய் விசிறும் இயந்திரத்தை பார்ப்போம், கையை பாவித்து தான் நாம் அந்த இயந்திரத்தை இயக்குவோம். அது இல்லாமல் நான் உருவாக்கியுள்ள அந்த சூரிய சக்தியை பயன்படுத்தி இயக்குவதால் பல நன்மைகளாக இது அமைவதாகவும் மற்றும் சூரிய ஒளி கிடைக்காத நேரத்தில் வீட்டிலும் இதை மின்னேற்றி பயன்படுத்தலாம். அதனால் ஏனைய அந்த சூரிய ஒளி இல்லா டைமும் பாவிக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதனால் ஒரு முன்மாதிரியான ஒரு பயனாளிகளுக்கு அதை பயன்படுத்துகின்றவர்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கருவியாக உங்களுடைய அமைந்தது. இதர வேறு தேசங்களிலிருந்து வேறு நாடுகளிலிருந்து வந்த மாணவர்கள் இவ்வாறான கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்தார்கள். அதற்கும் உங்களுக்கும் இடையிலான உங்களது கண்டுபிடிக்கும் இடையிலான வித்தியாசங்கள் எவ்வாறு இருந்தது? மற்ற நாடுகளில் அவர்கள் நாடுகள் குறித்தான மலேசியா நாடு உதாரணமாக மலேசியா நாட்டிலிருந்து அதிகமாக மூலிகை சம்பந்தமான கண்டுபிடிப்புகள் பல வந்து இப்போ தற்காலத்தில் ஆங்கில மருத்துவம் காணப்படுகிறது. அந்த வகையில் அவர்கள் பழைய மருத்துவமான ஆயுர்வேத மூலிகை வைத்தியங்களை அவர்கள் உருவாக்கி அதில் பல கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்துள்ளனர். உதாரணமாக அந்த தொடர்ந்து நாம் சப்பாத்து அணிகின்றோம், அது தொடர்ந்து அணிவதால் நம்ம கால்களுக்கும் பாதிப்புக்குள்ளாகுது மற்றும் பல எதிர்காலத்தில் பல நோய்கள் காலுக்கு ஏற்படுகின்றன. அதற்கு மூலிகைகளை அந்த சப்பாத்துக்குள் உட்செலுத்தி அவர்கள் பல கண்டுபிடிப்புகளை உருவாக்கினாலும் அந்த வகை நிறைய மூலிகை சம்பந்தமான கண்டுபிடிப்புகளை மலேசியா நாடு எடுத்து வந்தது. அவர்களோடு அந்த மாணவர்களோடு உங்களுக்கு கலந்துரையாடுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்ததா? அவர்களுடைய அனுபவங்களை கேட்டறிந்தீர்களா? சோஃபார் அவர்களுடைய நாடுகளில் பல்வேறு போட்டிகள் நடைபெறும். அந்த போட்டிகளிலும் பங்கு பெற்றுவதற்கு எனக்கு எதிர்காலத்தில் அழைப்பு விடுப்பதற்கு கூறினார்கள். மற்றும் இனி அவர்களுடைய அந்த மூலிகை சம்பந்தமான அந்த கண்டுபிடிப்புகள் தொடர்பாக விளக்கங்களை எனக்கு அளித்தார்கள். அதனால் எனக்கும் ஒரு மூலிகை சம்பந்தமான கண்டுபிடிப்புகளை உருவாக்கலாம் என்று ஒரு ஐடியா ஒன்று தோன்றும். நிச்சயமாக இப்போது ஒரு பரந்துபட்ட தொடர்புகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பல தேசங்களில் இருந்து வந்திருக்கின்ற இளம் கண்டுபிடிப்பாளர்கள் உங்களோடு நட்பிலே இருக்கின்றார்கள். எனவே இன்னும் உங்களுடைய முயற்சிகளை விஸ்தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படித்தானே சோஃபார்? குறிப்பாக இந்த முயற்சிகள் தொடர்பாக உங்களுக்கு சமூகத்திலே கிடைக்கின்ற அங்கீகாரம், குறிப்பாக பாடசாலை மட்டம், உங்களுடைய குடும்பம், இதுபோல நண்பர்கள் வட்டத்திலிருந்து உங்களுக்கு கிடைத்த ஆக்கப்பூர்வமான அங்கீகாரங்கள் எதுவாக இருக்கிறது? சமூகத்தில் கிடைத்த அங்கீகாரம் என்றால் எனது கண்டுபிடிப்பை நான் பாடசாலைக்கு எடுத்து சென்றால் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என்னை பாராட்டுவார்கள் மற்றும் ஊடகங்களில் என்னை வெளிப்படுத்துவார்கள். அதனால் எனக்கு ஒரு ஊக்கம் ஒன்று ஏற்பட்டது. மற்றும் எனது நண்பர்கள் என்னை பாராட்டுவார்கள், இன்னும் பல கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என்று. மற்றும் எனது வீட்டிலும் பல ஆதரவுகள் கிடைத்ததால் எனக்கு பல கண்டுபிடிப்புகளை உருவாக்க ஒரு நிச்சயமாக ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கின்ற உங்களுக்கு சில நேரங்களிலே அதற்கான பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு உங்களுடைய கண்டுபிடிப்பு, உங்களுடைய புத்தாக்கத்துக்கான முயற்சிகளுக்கு உடனடியாக சில பொருட்கள் தேவைப்படும். எனவே அவற்றை எவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள்? அதற்கான விடயங்களை உங்களது குடும்பத்தார் சிறப்பாக செய்து தர முடிந்ததா? எனது அப்பா அதற்கு சில பொருட்கள் தேவை என்றால் எனது ஊரில் கிடைக்கவில்லை என்றால் கொழும்புக்கு செல்லும் போது அங்கு பெற்றுக்கொண்டு வந்து தருவார்கள். குறிப்பாக உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய முயற்சியிலே மிகுந்த ஒரு உந்துதலாக உதவியாக இருந்தார்கள், அப்படித்தானே? சரி,
குறிப்பாக அங்குள்ள இந்தோனேசியா ஊடகங்கள் கூட உங்களுக்கு கனதியான ஒரு வரவேற்பை தந்திருந்தது. நாங்கள் பார்த்திருந்தோம். அங்குள்ள தொலைக்காட்சிகளில் எல்லாம் அந்த நிகழ்ச்சிகள் நேரடியாக ஒளிபரப்பாகின. சரி, அந்த அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள். அவர்கள் இந்தோனேசியாவில் உள்ள அந்த பல்கலைக்கழகத்தில் இந்த போட்டி சர்வதேச ரீதியாக நடப்பதால் பல ஊடகங்கள் அங்கு வருகை தந்திருந்தது. அந்த வகையில் ஒவ்வொரு நாட்டிலும் இருந்து ஒவ்வொரு கண்டுபிடிப்பாளர்களை அவர்கள் தெரிவு செய்து அவர்கள் கேள்விகள் அனுப்பினார்கள். மற்றும் அவர்கள் தங்களது புத்தகங்களை பற்றி விளக்கங்களை அவர்களது ஊடகங்களுக்கு அளிக்க சொன்னார்கள். அந்த வகையில் இந்தோனேசியாவில் உள்ள ஒரு தொலைக்காட்சிக்கு அந்த விளக்கத்தை அளிக்க வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நிச்சயமாக மொழி ஒரு பிரச்சனையாக இருந்ததா? ஆங்கில மொழியிலே நீங்கள் பேசினீர்கள். உண்மையிலேயே இனி சர்வதேசங்களிலே நீங்கள் அடிக்கடி உலாவ வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே ஆங்கில மொழியை இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக சௌஃபாத், இந்த இந்தோனேசியா பயணம் உங்களுக்கு மிகுந்ததொரு அடையாளத்தை தந்திருக்கிறது. இப்போது அதுபோல எதிர்காலத்தில் எவ்வாறான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு இருக்கின்றீர்கள்? அவற்றை கேட்பதற்கு முதல் நண்பர்களே, உங்களுடைய வாழ்த்துக்கள், கருத்துக்கள், ஆலோசனைகள் சௌஃபாத் அவர்களுக்கு உங்களுடைய ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை, வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். எனவே நீங்கள் அழைத்தும் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அழைக்க வேண்டிய எமது வியூகம் தொலைக்காட்சியின் கலையக தொலைபேசி இலக்கம் 06769769691. அதுபோல உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸிலே கருத்திடலாம். அந்த வாழ்த்துக்களை கூட நாங்கள் வாசிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அத்துடன் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மாத்திரம் பார்த்து கொண்டிருக்காமல் இந்த நிகழ்ச்சியின் பயன் கருதி உங்கள் உறவுகள், நண்பர்களுக்கும் அதிகம் பகிர்ந்து எங்களுக்கு குறைந்தபட்ச ஒத்துழைப்பை, குறிப்பாக சௌஃபாத் என்கின்ற அடையாளத்தை இன்னும் எமது சர்வதேச மட்டத்திலே அடையாளப்படுத்துவதற்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்புகளை வழங்குங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக இந்த இந்தோனேசியா பயணம் என்பது உங்களுக்கு உங்களது வாழ்க்கையிலே கிடைத்த மிகப்பெரிய ஒரு அடையாளம். குறிப்பாக கல்முனை சாகிரா தேசிய பாடசாலைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு மகுடம். ஊடகங்களிலே மிக அதிகமாக பேசப்பட்ட ஒரு இளம் சாதனையாளராக நீங்கள் இருக்கின்றீர்கள். உண்மையிலே கல்முனை சாகிரா தேசிய பாடசாலை உங்களுடைய முயற்சிகளுக்கு தந்த அங்கீகாரம், அடையாளங்கள் பற்றி சொல்லுங்கள். கல்முனை சாகிரா தேசிய கல்லூரி எனக்கு முதலாவது நான் சென்றிருந்த வேளை எனது முதலாவது பெரிய கண்டுபிடிப்பை நான் எனது உயர்தரத்துக்கு சென்ற வேளை உருவாக்கினேன். அதை நான் பாடசாலைக்கு எடுத்து சென்று எனது பகுதி தலைவர், தொழில்நுட்ப பிரிவின் பகுதி தலைவர் இருக்கிறார் ஆதம்பாவ ஆசிரியர், அவரிடம் கொண்டு எடுத்துக்கொண்டு சென்று காட்டினேன். அவர் எனக்கு பல ஐடியாக்களை, அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை திருத்துவதற்கும் மற்றும் அதை எவ்வாறு இன்னும் மொழிபெயர் பண்ணலாம்ங்கிற ஒரு ஐடியாக்களை தருவார். மற்றும் அதனை கொண்டு அதிபர் அவர்களிடம் என்னையும் அழைத்து சென்று எனது இயந்திரத்தை அழைத்து சென்று காண்பித்து மற்றும் மீடியாக்கள், ஊடகங்கள் மிகுந்த வாய்ப்புகளை உங்களுக்கு தந்தது. குறிப்பாக நாங்களும் மிக்க பெருமை அடைகின்றோம். சௌஃபாத் அவர்களை ஆரம்பத்திலே இனோவா மைண்ட்ஸ் போட்டியிலே நீங்கள் கலந்து கொண்டிருந்த போது 2 தடவைகள் வியூகம் தொலைக்காட்சி அழைத்து அவருக்கான அந்த வாய்ப்பை வழங்கியது, அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது. குறிப்பாக உண்மையிலே வியூகம் தொலைக்காட்சியும் எமது பிராந்தியத்திலே இருக்கின்ற முற்றத்து மல்லிகைகளை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதிலே முழுமூச்சாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே சௌஃபாத் என்கின்ற இந்த அடையாளத்தை சர்வதேச மக்கள் மத்தியிலே நாங்களும் ஒரு சிறுதுளி அடையாளப்படுத்தி இருக்கின்றோம் என்ற ஒரு பெருமிதம் எங்களுக்கும் இருக்கிறது. அதுபோல சௌஃபாத், இது இந்தோனேசியா தவிர்ந்த வேறு எந்த நாடுகளுக்கு நீங்கள் வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கின்றீர்களா? வேறு 2 நாடுகள் எனக்கு கிடைத்தது. ஒன்று இயந்திரத்தை எடுத்து செல்வதற்கு இந்தோனேசியா நாடும், மற்றும் ஜெனீவா நாட்டுக்கு அந்த இனோவா மைண்ட்ஸ் இறுதி சுற்றுக்கு சென்ற 7 பேரையும் இரண்டாக பிரித்தார்கள், 2 குழுக்களாக. அதில் 2 குழுக்களையும் ஜெனீவாவுக்கு அவர்கள் அழைத்து செல்வதற்காக சொன்னார்கள். அதுக்குரிய திகதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. குறிப்பாக ஜெனீவா என்கின்ற தேசத்துக்கு செல்கின்ற போது இன்னும் உங்களுடைய அந்த முயற்சிகளுக்கான பெருமானம் மிக அதிகரிக்கும். அந்த முயற்சிகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? நடைபெறுகின்ற நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்திக்கொண்டு, இதர முயற்சிகள், குறிப்பாக இந்த கண்டுபிடிப்பிலிருந்து நீங்கள் இன்னும் சற்று வித்தியாசமான முறையிலே கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதற்கான எண்ணங்கள் இருக்கிறதா? அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றீர்களா? நான் தற்போது உயர்தர பரீட்சை எழுதியுள்ளேன். இனி அடுத்த கிழமை எனது உயர்தர பரீட்சையின்
தொழில் டெக்னிக்கல் பரீட்சை முடிவடைந்ததும் நமது நாட்டில் பொருளாதாரத்தில் பார்க்க கருவா ஏற்றுமதி கூடுதலாக இருக்கு. அந்த கருவா பட்டை தற்காலத்தில் பிரிப்பதென்றால் கைகளை பாவித்து பிரிக்கிறார்கள். அதற்கு ஒரு இயந்திரத்தை உருவாக்கினால் ஒரு எதிர்காலத்தில் அவர்கள் அந்த இயந்திரத்தின் மூலம் துரிதமாக வேகமாக அதனை பிரித்துக் கொள்ள முடியும். ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி. இப்படியான சிந்தனைகள் எல்லாம் எங்கிருந்து உங்களுக்கு பிறக்கிறது? எனது எவ்வாறு என்றால், நான் சில நேரம் யோசிக்கிறேன், இந்த கைகளை பாவித்து ஏதாவது செய்கிறோமா, அதற்கு இயந்திரங்கள் உள்ளதா என்று யோசித்து பார்ப்பது உண்டு. அந்த வகையில் எதற்கு இயந்திரம் இல்லை என்பதை யோசித்து பார்த்ததன் பிற்பாடு இந்த ஐடியாக்கள் தோன்றும். குறிப்பாக இந்த முயற்சிகளை நீங்கள் இப்போது அந்த கண்டுபிடிப்புக்கு உரிமையாளர் நீங்கள் இவற்றை வியாபார ரீதியாக கொண்டு செல்வதற்கு மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்கின்றீர்களா, அல்லது யாரும் இது தொடர்பாக உங்களை அணுகி இருக்கின்றார்களா? இலங்கை புத்தாக்குண ஆணைக்குழு எனது இரண்டாவது கண்டுபிடிப்பான சூரிய சக்தியில் இயங்கும் கிருமிநாசினி தெளிக்கும் இயந்திரத்தை அவர்கள் ஆக்க உரிமை பத்திரம் என்பது எனக்கு லைசன்ஸ், அந்த கண்டுபிடிப்புக்குரிய லைசன்ஸ் எனக்கு வழங்கியிருந்தார்கள். அதனை இந்த மாதம் 26ஆம் தேதி கொழும்பில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர்கள் மற்றும் விஞ்ஞான தொழில்நுட்ப ஆராய்ச்சி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த் அவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் நிகழ்வு ஒன்று அவர்கள் 26ஆம் தேதி கொழும்பில் வைத்துள்ளனர். அந்த நிகழ்வில் சந்தைப்படுத்துவதற்குரிய அந்த வாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறினார். நிச்சயமாக எமது பிராந்தியம் என்பது குறிப்பாக இலங்கை ஒரு விவசாய நாடு, விவசாய தேசம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே உங்களுடைய சூரிய சக்தி மூலம் கிருமிநாசினி அடிக்கின்ற இயந்திரம், கிருமிநாசினிகளுக்கு தெளிக்கின்ற அந்த இயந்திரம் மிகவும் பெறுமதியான ஒரு இயந்திரம். நமது பிராந்தியத்திலே அது தொடர்பாக பிராக்டிக்கல் எமது விவசாயிகளுக்கு அதனை காண்பித்தீர்களா? அவர்களுக்கு அது தொடர்பான விழிப்புணர்வு வந்திருக்கிறது? எனது பாப்பாவும் வயல் வைத்திருக்கிறதால் வயலுக்கு பாப்பா செல்லும் போது நானும் அந்த இயந்திரத்தை எடுத்து சென்று அங்கு பரிசோதித்து பார்ப்பது. குறிப்பாக ஏற்கனவே உங்களுடைய தந்தையார் பாவித்த அந்த விவசாய தெளிகருவிக்கும் இப்போது நீங்கள் செய்திருக்கின்ற நீங்கள் கண்டுபிடித்திருக்கின்ற அந்த தெளிகருவிக்கும் அந்த சூரிய ஒளி மூலம் அந்த கருவிக்கும் இடையிலான வேற்றுமை, அதன் வேலையின் விவரங்கள் பற்றி சொல்லுங்கள். தற்காலத்தில் அந்த செம்பு இரும்புகளை பயன்படுத்தி அந்த கையை பாவித்து தான் வயலுக்கு கிருமிநாசினி அளிப்பார்கள் விவசாயிகள். ஒரு பம்ப், அந்த பம்ப் என்று சொல்வார்கள். ஆமாம், செம்பு மற்றும் அந்த பித்தளை. ஆமாம், அதில் கைகளை பாவித்து அவர்கள் அந்த அமுக்கத்தை அதில் ஏற்படுத்தி கூடுதலான நேரம் கைகளை பாவித்து அமுக்கத்தை ஏற்படுத்தி தான் அதுக்கு அந்த வெண்ணெய் தெளிப்பார்கள். அதற்கு 1 ஏக்கருக்கு உதாரணமாக ஒரு மணித்தியாலம் தெளிக்க நேரம் எடுப்பதென்றால், ஆனால் எனது இயந்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் அரை மணி நேரத்துக்குள் 1 ஏக்கரை தெளித்து முடிக்கலாம். 1 மணித்தியாலத்துக்குள் ஏற்கனவே அந்த பழமையான அந்த அதன் மூலம் இயந்திரத்தை தெளிக்க முடியும். ஆனால் உங்களது நீங்கள் இப்போது கண்டுபிடித்திருக்கின்ற அந்த கருவி மூலமாக அரை மணித்தியாலத்துக்குள் அதனை ஒரு ஏக்கரை ஒரு ஏக்கருக்கு அதை தெளிக்க முடியும். சரி, ஏற்கனவே இப்போ பழமையாக இருந்த அந்த எண்ணடிக்கும் பம் என்று சொல்வார்கள் நம்மளுடைய பிராந்தியத்தில். அதன் மூலம் சில உடலியல் ரீதியான தாக்கங்களும் இருக்கிறது. சிலருக்கு அது ஒவ்வாமை ஏற்படுத்தி சிலர் மரணம் வரை சென்ற விடயங்களும் எமது பிராந்தியத்திலே நடைபெற்றிருக்கின்றன. சிலருக்கு அந்த நச்சு சுவாசத்திலே கலந்து அதுபோல பல தாக்கங்கள் ஏற்பட நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உங்களுடைய அந்த கண்டுபிடிப்பினூடாக இவ்வாறான உடலியல் ரீதியான தாக்கங்கள் ஏற்படாதவாறு நீங்கள் ஏதாவது செய்திருக்கிறீர்கள்? அந்த கைகளை பாவித்து இயங்கும் அந்த வெண்ணெய் தெளிக்கும் கருவியில் பாசர் அந்த இதுகள் தேய்வதுண்டு. தொடர்ந்து பாவிக்கிறதால தேய்வதால் அவர்கள் கலற்றி அதனை வாய் வைத்து உறிந்து அதனால் அவர்களுக்கு ஒவ்வாமைகள் ஏற்பட்டு ஒரு சில நேரம் அவர்கள் மரணத்தை கூட தழுவிருக்கிறார். பல சம்பவங்கள் அவ்வாறு நடந்திருக்கிறது. எனது இயந்திரம் வெண்ணெயை அதற்குள் அளந்து அதற்கு அந்த டேங்கிக்கு அளவுக்கு ஏற்ப அளந்து ஊற்றியதன் பிற்பாடு நாம் அந்த சுவிட்ச் ஒன் பண்ணி பிடித்தால் போதும், எந்தவித தெய்வாடும் அதில் ஏற்படும். ஒரு தரத்திலே அதனை செய்துவிட்டு பிறகு நிறைவு பெற்றவுடன் நிறைவு பெற்றதும் திரும்பவும் கிருமிநாசினியை அதற்கு நிரப்பி திரும்பவும் தெளிக்கும். மிக பாதுகாப்பான முறையிலே நீங்கள் அதை அமைத்திருக்கின்றீர்கள். குறிப்பாக அந்த எண்ணெய் அடிக்கின்ற
குறிப்பாக பலர் தொப்பி அணிந்து கொண்டுதான் அதனை செய்யக்கூடிய ஒரு அந்த காலத்திலே இப்போதும் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய இது சாதாரணமாக அதாவது முகத்தை மூடிக்கொண்டு செய்யும் வண்ணம் இருக்கிறதா? அதற்கான ஏதாவது ஏற்பாடுகள் இருக்கிறது? அதுக்கு இவர்கள் உதிரியாக அந்த முயற்சியை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று முகத்தை மறைப்பது அவர்களது பாதுகாப்புக்கு மறைப்பார்கள். எனது இயந்திரம் கிருமி நாசினியை அளந்து அதற்குள் இட்டதன் பிற்பாடு நாம் தெளித்து சென்றால் போதும். மற்ற அந்த பாதுகாப்பு விடயங்களை அவர்களுடைய பாதுகாப்பு அவர்களுடைய கைகளில் இருக்கிறது. இப்போது பல கருத்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. அவற்றை எல்லாம் வாசிக்கின்ற தருணம் இது. குறிப்பாக நண்பர்களே, உங்களுடைய வாழ்த்துக்கள் கருத்துக்களை நாங்கள் இப்போது எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக இலங்கை நாட்டிலே இருக்கின்ற ஒரு இளம் சாதனை மாணவர், கிழக்கு மாகாணத்துக்கும் கல்முனை பிராந்தியத்துக்கும் பெருமை தேடி தந்திருக்கின்ற சாய்ந்த மருதூரின் மைந்தன் AMM சௌஃபாத் அவர்கள்தான் இன்றைய முற்றத்து மல்லிகையாக நறுமணம் வீசிக்கொண்டிருக்கின்றார். எனவே அவருடைய திறமைகளை வாழ்த்துவதோடு அவருக்கு எதிர்காலத்தில் இன்னும் பல முயற்சிகளுக்கு அவருடைய உந்துதலாக உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை, ஆலோசனைகளை, ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். எமது பிராந்தியத்தில் இருக்கின்ற ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு ஆளுமை சௌஃபாத். இப்போது பல கருத்துக்கள் வந்திருக்கின்றன, வாழ்த்துக்கள் வந்திருக்கின்றன. அந்த வகையிலே ஃபாரூக் அமீர் அவர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கின்றார். கங்க்ராச்சுலேஷன் சௌஃபாத் என சொல்லியிருக்கின்றார். அதுபோல் TM ஃபாரூக் அவர்களும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்றார். TM ஃபாரூக் அவர்கள் கல்முனையைச் சேர்ந்தவர். TLM ஃபாரூக் அவர்கள் உங்கள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்றார். அதுபோல் ஆதம்பாவா சஸ்கான் கிரேட் ஃபியூச்சர் என சொல்லியிருக்கின்றார். வளமான எதிர்காலம் உங்களுக்கு உருவாகட்டும் என அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதுபோல் தருஷான் உங்களை நினைத்து பெருமைப்படுவதாக அவர் சொல்லியிருக்கின்றார். ஐ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ணா என சொல்லியிருக்கின்றார் தருஷான். அதுபோல் பல கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. நண்பர்களே, உங்களுடைய கருத்துக்களோடு வாழ்த்துக்களோடு நல்ல ஆலோசனைகளை சௌஃபாத் அவர்கள் எதிர்காலத்தில் இன்னும் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கான உங்களது ஆலோசனைகளை சொல்லுங்கள். எவ்வாறான கண்டுபிடிப்புகள் என்பது சமூகத்துக்கு இன்னும் தேவைப்பாடாக இருக்கிறது என்பது பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் தேவைப்படுகிறது. அதுபோல நீங்கள் தொலைபேசியாக அழைத்து வாழ்த்தலாம். எமது கலையக தொலைபேசி 067 369 76 91 067 369 76 91 என்பதுதான் எமது கலையக தொலைபேசி இலக்கம். அதன் ஊடாகவும் அழைத்து சௌஃபாத்துக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள முடியும். சரி சௌஃபாத், இறுதி நிகழ்ச்சியிலே நாங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். இந்த முயற்சிகளுக்கு பாடசாலை தவிர்ந்த எமது சமூகத்திலே பலர் உங்களுக்கு பல விருதுகளை, பாராட்டுகளை, விழாக்களை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். அவற்றிலே கலந்து கொண்ட போது உங்களுக்கு ஏற்பட்ட உத்வேகம், இன்னும் பல முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உங்களுக்குள் பிறந்திருக்கும். எனவே அது பற்றி சொல்லுங்கள் சௌஃபாத். வெளி நிறுவனங்கள் என்ற வகையில் கடந்த வாரம் சிறுவர் தினத்துக்கு என்னை தக்கீர் சர்வதேச பாடசாலை அழைத்திருந்தது. அவர்களது சிறுவர் தினத்துக்காக என்னை அவர்களுக்கு ஒரு பிரதம அதிதியாக உங்களை அழைத்து கௌரவப்படுத்தினார்கள். அவர்கள் என்னை ஒரு மேடையில் கதைப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினார்கள். ஆமாம், அந்த வகையில் எனக்கு ஒரு கதைப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததோடு எனக்கு மாணவர்களுக்கு பல ஐடியாக்களை கூறுவதற்கும் ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது. குறிப்பாக நீங்கள் இப்போது 18 வயது ஒரு மாணவர். உங்களுக்கு இளம் வயதில் இருக்கின்ற அல்லது உங்களுக்கு மூத்த வயதிலே இந்த இளம் கண்டுபிடிப்பு துறையிலே ஆர்வத்தோடு இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் ஆலோசனைகளை வழங்கி வருகின்றீர்களா சௌஃபாத்? அது பற்றி சொல்லுங்கள். எனது பாடசாலையில் புத்தாக்குனர் கழகம் என்று ஒன்றை ஆரம்பித்துள்ளோம். அதற்குள் தரமாறு தொடக்கம் உயர்தரம் வரை உள்ள புத்தாக்க திறன் உள்ள மாணவர்கள் இருப்பார்கள். அவர்கள் திறமைகளை வெளிப்படுத்த தயங்குவார்கள். அந்த வகையில் புத்தாக்குனர் கழகம் ஒன்றை ஆரம்பித்ததன் ஊடாக அவர்களுடைய ஐடியாக்களை எங்களிடம் வந்து முன்வைப்பார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஏதாவது உதவிகள் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் செய்வோம். அதனூடாக எதிர்காலத்தில் பல கண்டுபிடிப்பாளர்கள் கல்முனை சாயிரா கல்லூரியிலிருந்து இந்த கழகத்தின் ஊடாக உருவாவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. குறிப்பாக கல்முனை சாகிரா தேசிய பாடசாலையில் இருக்கின்ற மற்றும் ஒரு கண்டுபிடிப்பாளர் அஜாத் தவிர்ந்து வேறு யாரும் இருக்கின்றார்களா? இப்போது அஜாத் தவிர்ந்து புத்தாக்குனர் கழகத்தில் 350க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கின்றார்கள். அதிலும்
தற்போது 53 என்று நினைக்கிறேன் 53 மாணவர்கள் பல உபகரணங்களை உருவாக்கியுள்ளனர். அஜாத் அவர்கள் அண்மையிலே தென்கொரியா நாட்டுக்கு சென்றிருந்தார். ஆமாம். அந்த 53 பேரும் எவ்வாறான கண்டுபிடிப்புகளை செய்திருக்கின்றார்கள்? அவர்கள் செய்த கண்டுபிடிப்புகளிலே நீங்கள் எவ்வாறான ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறீர்கள் சௌஃபாத்? அவர்களுடைய ஐடியாக்களை எடுத்துட்டு வந்து ஆசிரியர்களிடம் வந்து எங்களிடம் வந்து சொல்லுவார்கள். அதற்கு எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஐடியாக்களை நாங்கள் கொடுப்போம். அந்த வகையில் உதாரணமாக அஜாத் என்ற மாணவரின் கண்டுபிடிப்பு என்னவென்றால், வயலுக்கு நெல் வீசுகிறோம், கையை பயன்படுத்திய நெல் வீசுகின்றோம். அவர் உருவாக்கியுள்ளது அந்த கையை பாவிக்காமல் இயந்திரம் ஒன்றை உருவாக்கியுள்ளார் நெல் வீசுவதற்கு. அடுத்ததாக ராஹிம் என்ற மாணவர், அவரது கண்டுபிடிப்பு என்னவென்றால் அவரது கண்டுபிடிப்பு பெயிண்ட் பண்ணுறோம். அது கையை பாவித்து அந்த ரோலரை பாவித்து தான் அந்த பெயிண்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் அவர் அந்த ரோலர்லேருந்து பெயிண்டை ஆட்டோமேட்டிக்காக மேலுக்கு போய் பெயிண்ட் பண்ணுற மாதிரி ஷஜா என்ற மாணவர் அதை உருவாக்கியுள்ளார். மற்றும் அஃப்ரத் என்ற மாணவர் தானியங்களில் பதர்களை கையை பாவித்து வேறாக்குவோம். அது தவிர்ந்த அதனை இலவாக்கும் மூலமாக தானியங்களின் பதர்களை வேறாக்கும் இயந்திரத்தை உருவாக்கியுள்ளனர் என பல கண்டுபிடிப்புகளை பல மாணவர்கள் உருவாக்கியுள்ளனர். உண்மையிலேயே எதிர்வரும் காலங்களிலே அவர்களுக்கு இவ்வாறான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் நீங்கள் சிறந்த ஊக்கங்களை வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக இதுபோல எங்களுடைய சௌஃபாத் அவர்கள் அவர் வெற்றி பெற்ற இதர பதக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. அவற்றையும் இந்த வேளையிலே நாங்கள் அணிய வேண்டும். இதுதான் நான் நினைக்கின்றேன் இந்தோனேசியாவிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட தங்கப்பதக்கம். அதுபோல இது இனோவா மைன்ஸ் 2017 இறுதி போட்டியாளராக இதிலும் வெற்றி பெற்ற வெண்கல பதக்கம் என்று நினைக்கிறேன். வெற்றி பெற்றதற்கான ஒரு பதக்கம். இதுவும் 2017 கிடைத்த பதக்கம். இது போல பல சான்றிதழ்களை சௌஃபாத் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். நிறைந்த சான்றிதழ்கள் இருக்கின்றன. இருந்த போதும் சௌஃபாத் அவர்களுடைய குறிப்பிடத்தக்க காண்பிக்கக்கூடிய சான்றிதழ்கள் தான் இங்கே அவர் கொண்டு வந்திருக்கிறார். பல வாழ்த்து சின்னங்கள், அதுபோல நினைவு பரிசுகள் எல்லாம் சௌஃபாத் அவர்களுக்கு அவருடைய திறமைக்காக கிடைத்திருக்கின்றன. இது நான் நினைக்கின்றேன் இந்தோனேசியாவிலே கிடைக்கப்பெற்ற பாராட்டு சான்றிதழ், சான்று பத்திரம். இது தங்கப்பதக்கத்துக்கான அந்த பாராட்டு பத்திரம். இப்படியாக பல சான்றிதழ்கள், பதக்கங்களை சௌஃபாத் அவர்கள் பெற்றுகிறார். இனோவா மைன்ஸ் போட்டியில் கூட வெற்றி பெற்ற ஒரு இளம் சாதனையாளர் சௌஃபாத். எனவே சௌஃபாத் அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள், கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். நிகழ்ச்சியிலே இறுதி கட்டம். குறிப்பாக ஒரு நடுத்தர குடும்பத்திலே பிறந்து சாதிக்க வேண்டும் என்ற வேட்கையோடு போராடி இப்போதும் சாதனை பயணத்திலே இருக்கின்ற ஒரு இளம் சாதனை மாணவர், கல்முனை சாகிரா தேசிய பாடசாலையின் மாணவர், அதுபோல சாய்ந்தமருதூர் பெற்றெடுத்த மைந்தன் AMM சௌஃபாத் அவர்கள் தான் இன்றைய முற்றத்து மல்லிகையாக நறுமணம் வீசிக்கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இப்போது இருக்கின்ற சில மாணவர்கள், இளைஞர்கள் தங்களுடைய இளம் வயதிலே தங்களுடைய எண்ணங்களை, தங்களுடைய சிந்தனைகளை வேறு திசைகளிலே மாற்றிக்கொண்டு தடம் புரண்டு கொண்டிருக்கும் இந்த சூழலிலே இந்த 18 வயதிலே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு, அதுவும் தன்னுடைய கண்டுபிடிப்பு என்பது சமூகத்துக்கு பிரயோசனமாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு, யாருமே நினைத்திராத விடயங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணித்து கொண்டிருக்கின்றார் சௌஃபாத். குறிப்பாக மின்னொளி மூலம், சூரிய சக்தி மூலம், அதாவது அந்த கிருமிநாசினிகள் தெளிக்கும் அந்த இயந்திரமாகட்டும், அதுபோல மற்றும் ஒரு இயந்திரம் சொன்னீர்கள், மாவு இடிக்கின்ற ஒரு இயந்திரம், அரிக்கின்ற இயந்திரம். குறிப்பாக அரிக்கின்ற இயந்திரம் என்கின்ற போது தற்போது இருக்கின்ற முறைமை மிகுந்த கஷ்டமான ஒரு முறைமை. எனவே இவ்வாறான சமூகத்தோடு பிணைந்த, குறிப்பாக எமது பெண்களுக்கு மிகவும் அவசியமான, அதுபோல எமது பாமர மக்களுக்கு மிகவும் தேவைப்பட்ட விடயங்களை மிகவும் சிறப்பான முறையிலே கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றார் இளம் கண்டுபிடிப்பாளர் சௌஃபாத். இதுபோல பல கண்டுபிடிப்புகளை நீங்கள் எதிர்வரும் காலங்களிலே கண்டுபிடிக்க வேண்டும் சௌஃபாத். அதற்கு எங்களுடைய ஆத்மார்த்தமான வாழ்த்துக்கள் எப்போதும் இருக்கும். குறிப்பாக இன்றுகளில் ஒரு பேசப்படுகின்ற ஒரு இளம் சாதனையாளராக நீங்கள் இருக்கின்றீர்கள். இதை தவிர்த்து
பெரிய கண்டுபிடிப்புகளாக இன்னும் சற்று மேலாக நீங்கள் எவ்வாறான யோசனைகளோடு இருக்கின்றீர்கள்? இதை தவிர்த்து வேறு சற்று அட்வான்ஸாக வேறு கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதற்காக எண்ணம் சிந்தனை உங்களுக்கு உதித்திருக்கிறதா சௌஃபா? எண்ணம் தற்போது நீங்கள் படித்து கொண்டிருக்கின்ற சூழல் படிப்பை தொடர்ந்து அந்த துறையில் பெரிய துறையில் எனது கண்டுபிடிப்புகளை உருவாக்கலாம் என்ற எண்ணம் உள்ளது. தற்போது நீங்கள் கல்வியை நிறைவு பெற்றவுடன் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரி, இப்போ இந்த கண்டுபிடிப்புகளை மேற்கொள்கின்ற போது உங்களுடைய இந்த சாதனை பயணத்திலே நிறைய தடங்கள் இருக்கும். அண்மையிலே உங்களுடைய முகநூல் பதிவு ஒன்று மிகவும் மனம் வருந்தி ஒரு பதிவினை எட்டியிருந்தீர்கள். திறமையாளர்களுக்கு வாய்ப்பில்லாத ஒரு சமூகம் என நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அதை பற்றி சொல்லுங்கள். ஏதாவது மன சஞ்சலங்கள் ஏற்பட்டதா சோஃபா? அது போட்டி ஒன்று சென்றிருந்த வேளை அந்த போட்டியில் அரசாங்க தொழில் செய்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருந்தது. எனக்கு அது அரசாங்க தொழில் செய்கின்ற பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு அப்படியா? அரசாங்க தொழில் செய்யும் பெற்றோர்களின் பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு ஒரு முன் அந்த என்ன சொல்கிறேன் முன்னுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது எங்களுக்கு. அரசாங்க தொழில் செய்யாத பெற்றோர்களின் பிள்ளைகளுக்கு பின்வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. ஆமாம், நீங்கள் நினைத்தது சரி. இருந்த போதும் நிலவை யாரும் மறைக்க முடியாது, வானத்தில் இருக்கின்ற நிலவை யாரும் மறைக்க முடியாது. இவற்றையெல்லாம் தாண்டி உங்களுடைய வெளிச்சம் இப்போது கிளம்பி இருக்கிறது. இப்போது எல்லோருமே உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருமே உங்களுக்கு திறமை குறித்து ஒரு நம்பிக்கை கொண்டு விட்டார்கள். சௌஃபாத் என்கின்ற அடையாளம் இப்போது சர்வதேச மட்டத்திலே பேசப்பட்டு விட்டீர்கள். எனவே இனி இவ்வாறான சின்ன சின்ன மனச்சஞ்சலங்களை நீங்கள் மனதிலே கொள்ளாமல் இன்னும் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க வேண்டும். அதற்கு இவ்வாறான விடயங்களை தவிர்த்து நீங்கள் இன்னும் பயணிக்க வேண்டும். அதற்கான மன உறுதியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஒரு மாணவர் என்ற அடிப்படையிலே. நிச்சயமாக அதனை செய்வீர்களா சோஃபா? இன்ஷா அல்லாஹ். சரி, இந்த அளவிலே நாங்கள் நிகழ்ச்சிக்கு விடை கொடுக்க போகின்றோம். பல கருத்துக்கள் வந்திருக்கின்றன. அதுக்கிடையிலே சௌஃபாத் அவர்கள் யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதுக்கிடையிலே முகமது ஃபாரூக் அவர்கள் கொழும்பு புதுக்கடையிலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார். முகமது ஃபாரூக் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். தில்ஹாஸ் ருஸ்தி கங்க்ராச்சுலேஷன் என சொல்லியிருக்கிறார். அதுபோல் சபீர் ஷா குட் என சொல்லியிருக்கின்றார். அதுபோல் ஃபாரூக்கே அமீர் என பலர் கருத்துக்களை வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். சரி, இறுதியாக இந்த முயற்சிகள், உங்களுடைய இந்த வெற்றி பயணம், அதுபோல் உங்களுடைய சாதனை, இவற்றுக்கெல்லாம் பின்னால் பலர் இருப்பார்கள். ஒரு தூண்டல் இருந்தால் தான் ஒரு துலங்கல் இருக்கும். இந்த துலங்கல் நீங்கள் இப்போது பெரிய அளவிலே துலங்கி இருக்கின்றீர்கள். இவற்றுக்கெல்லாம் காரணமானவர்கள், இந்த வேளையிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள் யார் யார்? நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள் முதலில் படித்த இறைவனுக்கு நன்றி கூறி, அடுத்ததாக எனது பாடசாலையின் அதிபர் எம்எஸ் முகமது சார் மற்றும் பிரதி அதிபர்கள் மற்றும் எனது பாடசாலையின் எனது பிரிவு உயர்தர தொழில்நுட்ப பிரிவின் பகுதி தலைவர் மற்றும் புத்தாக்குனர் கழகத்தில் இன்சார்ஜ் டீச்சர் பொறுப்பாசிரியர் ஆதம்ப ஆசிரியர் மற்றும் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் நன்றி சொல்ல போனால் சௌமி நானா மற்றும் தில்ஷான் நானா மற்றும் என்னை ஊடகங்களில் வெளிப்படுத்துவதற்கு, எனது கண்டுபிடிப்புகளை ஊடகங்களில் எல்லாம் வெளிப்படுத்துவதற்கு உதவிய எனது பாடசாலையின் சிரேஷ்ட ஆசிரியர் எம்ஐஎம் அசிவர் ஆசிரியர் மற்றும் எனக்கு 2 தடவை இந்த தொலைக்காட்சி வாய்ப்பை ஏற்படுத்தி வந்த பீகம் டிவிக்கும் மற்றும் ஜனோஸ் உங்களுக்கும் மற்றும் சகோதரர்கள். நிச்சயமாக அண்மையிலே உங்களுக்கு ஒவ்வொரு கல்முனை சாய்ந்த மருது பிராந்தியங்களிலே பல்வேறு ஊர்வலங்கள், வரவேற்பு ஊர்வலங்கள் எல்லாம் நடைபெற்றது. உண்மையிலே அவர்களுக்கும் நீங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்ள வேண்டும். எனது பாடசாலையின் ஓபிஏ மற்றும் பெற்றார் சங்கம், எஸ்டிசி பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பாடசாலை அபிவிருத்தி ஏனையவர்களுக்கும் நன்றி கொடுக்கணும். நிச்சயமாக பலர் உங்களுடைய முயற்சிகளுக்கு பின்னால் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். உங்களது முயற்சியின் வெற்றியிலே மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, இந்த அளவிலே நாங்கள் நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பு வைக்கப் போகின்றோம். அதற்கிடையிலே 2 வாழ்த்துக்கள் வந்திருக்கின்றன. ஃபைரூஸ் சான் எனது நல்வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். ஃபைரூஸ் செசான், நஜ்முடீன் ஜெயினுல் ஆப்தீன், ஆல் த
ஆல் தி பெஸ்ட் என சொல்லியிருக்கின்றார். மிஸ்டர் சௌஃபாத் தென் கங்க்ராட் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அதுபோல முகமது இஸ்மாயில் முபாரக் கங்க்ராட்ஸ் டியர் சன் என அன்பு மகனே வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். கவிஞர் மருதமுனை முகமது இஸ்மாயில் முபாரக் அதுபோல சீனத் ஃபாத்திமா வாழ்த்துக்கள் சௌஃபாத், மேலும் உங்களுடைய முயற்சி உலகமெங்கும் ஒளி வீச இறைவன் துணை புரிவானாக என ஜீனத் ஃபாத்திமா உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்றார். இப்படி பல வாழ்த்துக்கள், கருத்துக்கள், ஆலோசனைகள் வந்திருக்கின்றன. எனவே அத்தனை பேர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இன்றைய முற்றத்து மல்லிகையிலே எமது பிராந்தியத்திலே நறுமணம் வீசிக்கொண்டிருக்கின்ற 18 வயதே ஆன இளம் சாதனையாளர், இளம் மாணவர், இலங்கை தேசத்துக்கும் அதுபோல கிழக்கு மாகாணத்துக்கும் கல்முனை பிராந்தியத்துக்கும் அவர் பிறந்த சாய்ந்தமருது ஊருக்கும் பெருமிதமும் பெருமையும் தேடி தந்திருக்கின்ற ஏஎம்எம் சௌஃபாத் அதுபோல கல்முனை சாகிரா தேசிய பாடசாலையின் ஒரு கனிஷ்ட மாணவன், 18 வயது ஆன மாணவர் சௌஃபாத் அவர்களுக்கு எங்களுடைய ஆத்மார்த்தமான வாழ்த்துக்களை இந்த வேளையிலேயே தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக சௌஃபாத் போன்ற பல ஆளுமைகள், அடையாளங்கள் எமது பிராந்தியத்தில் இருக்கின்றார்கள். அவர்களை இலைமறை காயாக இருக்கின்ற அவர்களை இனம் கண்டு அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் என்ற நோக்கத்திலே வியூகம் தொலைக்காட்சி என்றுமே முன்னிற்கும் என்ற அந்த அன்பான செய்தியையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு, இவர்கள் போன்ற இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கு, புத்தாக்குனர்களுக்கு சமூகம் எவ்வாறான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கிலே நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும். அவர்களை மென்மேலும் வளர்ச்சியின் உச்சக்கட்டத்துக்கு ஆக்க வேண்டும். எனவே சமூகம் சார்ந்து நாங்கள் அவர்களுக்கு பல உதவிகளை செய்து இன்னும் அவர்கள் பல கட்டங்களை அடைவதற்கு எல்லோரும் உதவ வேண்டும் என்ற அந்த கருத்துக்களையும் கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை சர்வதேச ரீதியாகவும் நாடு தழுவிய ரீதியிலும் பல பிரதேசங்களிலிருந்து பார்த்து கொண்டிருந்ததோடு மாத்திரம் நின்றுவிடாமல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நண்பர்கள் எல்லோருக்குமே இந்த வேளையிலே நன்றிகளை சொல்லிக்கொண்டு, நண்பர்களே, இறுதியாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மாத்திரம் பார்த்து விடாமல் உங்களுடைய நண்பர்கள், உறவுகளுக்கும் அதிகம் பகிருங்கள். அவர்களுக்கு பகிர்வதன் ஊடாக இன்னும் ஒரு மாணவனுக்கு, இன்னும் ஒரு இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கு சௌஃபாத் அவர்களின் அந்த மோட்டிவேஷன், அவர் தருகின்ற அந்த கருத்துக்கள் இன்னும் அவருக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் என்ற செய்தியையும் தெரிவித்துக் கொண்டு, மறுபக்கத்திலே ஒளிபரப்பிலே உதவிய எமது வியூகம் தொலைக்காட்சியின் சிரேஷ்ட தயாரிப்பாளர் சௌமி அதுபோல ரிஃப்தி ஆகியோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்ற எங்களது சீகாஸ் கேம்பஸ் நிறுவனத்தினருக்கும் அதுபோல தயாரிப்பு நிர்வாகத்தில் இருக்கின்ற ஏசிஏ ஃபர்சாத் அதுபோல எமது சிரேஷ்ட அறிவிப்பாளர் தயாரிப்பாளர் நஜாத் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எமது வியூகம் டிவியின் அலுவலக உதவியாளர்கள் ரிஃப்தி மற்றும் அஸ்கி ஆகியோருக்கும், எமது கிராஃபிக் டிசைனர் இருந்து பல சிறப்பான பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற இர்ஷாத் அதுபோல எங்களுடைய பாசித் அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்குமே நன்றிகளை கூறிக்கொண்டு, குறிப்பாக வியூகம் குழுமத்தினர் அதுபோல எமது உறவுகள், நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். சௌஃபாத், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.